திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்படி ஒரு ஏமாற்ற சந்திப்பை நான் நினச்சி கூட பார்க்கலீங்க. சை விஜய் மாதிரி ஆகணுமா? விஜய் மாதிரி ஆகணுமா? தம்பி வாழ்த்துக்கள், கை கொடுறா. சொன்னாலும் முடிங்கடா, பெரிய ஆக்டரா வருவடா. நீதான்டா ஆக்டர். வடை சமோசாலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் தேங்காய் பால் குடிக்கலாம். ஏஜிஎஸ் தேங்காய் பாலா? அதான் ஏஜிஎஸ் தேங்காய் பால். தேங்காய் அந்த ஃபீல் இருக்கு இல்லைங்க, தேங்காய் முட்டை இருக்கு இல்லைங்க, அதே டேஸ்ட்டு. நல்லா இருக்குதா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு KA7 யூடியூப் சேனலுங்க. மக்கள் ஸ்டம்ப்லைனே டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, ரொம்ப நாள் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கிட்ட கேட்ட ஒரு வீடியோ. நானும் ரொம்ப நாளாக போகலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்த வீடியோ. இதாக இருக்குது காலைங்கிறாய் நினைக்கட்டு. ஆனால் போக முடியல. எங்கெங்கே போய் தண்ணி வாத்துக்கிட்டு வந்துட்டு ஆனால் இங்கே இடத்த போய் தண்ணி ஊற்றிக்க முடியல அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக ஒரு வருத்தம் இருந்ததுங்க. அந்த வருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சந்தோஷமாக போகுதுன்னு வைங்களேன். இன்றைக்கி அந்த காலிங்கராயன் அணைக்கட்டில் போய் தண்ணி ஊற்றுற மக்கள். ஆனால் அங்கே தண்ணி வருதான்னு தான் தெரியல. நானும் ஒரு நம்பிக்கையோடு கிளம்பிட்டேன். சரி வாங்க போயிட்டலாங்களா, துண்டு கிண்டால் எடுத்துக்கிட்டு வாங்க மக்கள், சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வரலாம். வாங்க ஜம்முடு போகலாம், வாங்க மீன் இது கிடைக்கும் வந்தால மீன் கிடைச்சா சாப்பிட்டு வரலாம். தனது ஆசிரியர் குறித்து பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் ஆஹா மக்கள், சப்பு நினச்சேங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி காலிங்கராயன் அணைக்கட்டுன்னு இதுக்குள்ளே தான் போகணும் மக்கள். ஆனால் இப்போ உள்ள LNT ஒர்க் நடந்துட்டு இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா வெளியாட்கள் உள்ளே சில அனுமதியிலைன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா அந்த அணை இருக்க மேலே தடுப்பணை, அந்த அணையும் அதுலேருந்து வாய்க்கா பிரிஞ்சிடும்ல, அந்த கான்செப்ட் அது இருக்கும் போல். ரெண்டாவது உள்ள பார்க் இருக்குதாம்மா. ஆனால் நான் எதிர்பார்த்து வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்பாக இறங்கி வர அந்த தடுப்பணை இருக்குது பார்த்தீங்களா, நான் அதைத்தான் எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் அதுக்கு போகலாமாம்மா, பட் அது சுற்றி போகணும் அப்படின்னாங்க. இப்போ நம்ம அங்கிட்டு தான் போகிறோம். சரிங்களா? இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா பவானி பக்கத்தில், ஈரோட்டில் பவானி போகிற வழியில் காலிங்கராயன் பாளையம் தாண்டினோடனே கூகுள் மேப் போட்டிங்கனாலே வந்துடும். நம்மளுடைய ஃபஸ்ட்டு கமாண்டில் நான் இந்த காலிங்கராயன் அணைக்கட்டு இருக்கல இதனுடைய லொக்கேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிங்களா? சரி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஸ்டெப்பாக இருக்கிறதா பார்த்திங்க அப்படின்னா டூரிஸ்ட் அதே வரக்கூடிய இடமே. அங்கிட்டு போகலாம். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் பசங்க வைப் பண்ணிருக்காங்க. இங்கிட்டே வாய்க்கா இருக்குதுங்க. நம்ம ஊரில் வாய்க்கா வருதாங்க, LPP வாய்க்கா வருதாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா காலிங்கராயன் வாய்க்கா. இந்த பவானியிலிருந்து இங்கே இருந்து பிரிஞ்சு போடுறது தான் காலிங்கராயன் வாய்க்கா போல். ஏன்னா எனக்கே நினைச்சா தெரியும். போகப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாய்க்காலாம் அசுத்தமாயிடும். பட் இந்த இடத்துல சுத்தமாக இருக்குதுங்க. தாண்டுங்கண்ணே ஓடு தைட மக்கள். இங்கே பாருங்க எப்படி என்ஜாய் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் மக்கள்ஸ் ஈரோடு டு பவானி மெயின் ரூட்டுங்க. அங்கே போயிட்டுருக்காங்கல்ல அந்த பாலம் இருக்கல, அந்த பாலம் தான் மெயின் ரூட்டுன்னு வைங்க. ஈரோடு டு பவானி மெயின் ரூட்டு. தாண்டு தம்பி ஜம்முன்னு பாத்துரா. கீழே இறங்கி வந்தான்றானுங்க. ஐயோ வாழாலாம் அடிக்கிறானுங்க. சூப்பர் மக்கள்ஸ். இங்கே பாருங்க மக்கள்ஸ், அப்படியே இந்த பக்கம் பாருங்க, சரிதா? இதிலிருந்து உள்ளதான் மக்கள்ஸ் அந்தது. சரி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எங்கே போய் சொல்லியிருக்காருன்னா பவானி பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்து அனத்தோப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போங்க. அந்த அனத்தோப்பில் தான் அந்த ஸ்டெப்பாக இறங்கி வரது இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு அங்கிட்டு போனால் போதும். சரி வாங்க போல வாங்க. இந்த பவானி பாலத்திலிருந்து இதில் லெஃப்ட்டில் கீழே இறங்க சொன்னாங்க மக்கள்ஸ். பழைய பஸ் ஸ்டாண்டு போகிற ரூட் இதுதான். இதில் போய் இதிலிருந்து போஸ்ட் ஆஃபீஸ் போய் அனத்தோப்புன்னு சொல்லி கேட்க சொன்னாங்க. வாங்க கேட்டுருவோம். ஓகே மக்களே, அப்படியே என் காரை போட்டு அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா கோவிலை சுத்தமாக வைக்கவும். அங்கே பாருங்க மக்கள்ஸ், மெயின் அதுதான் எங்கள் கண்ணில் அப்டாக் வந்தோடனே டக்குன்னு விட்டுச்சு. திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தெரியவில்லை. ஆமாம் தம்பி. இதை பாருங்க, இதெல்லாம் கீழே எல்லாம் பொங்க வைக்கிற இடமாட்டு தெரியுது. ரைட்டு, மேலே தான் மக்கள்ஸ் கோவில். சரி அவங்க பார்க்கலாம் வாங்க. அப்பா மக்களே, இது கோயில் வேறு மாதிரி இருக்குதுங்க. வெளியே மீன் சின்னமெல்லாம் போட்டிருக்குது. மேலே நந்தி திருச்சிற்றம்பலம் சிவனுடைய கொடி இருக்கும்போது அதான் பறந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றி டீட்டெயில் யாராவது இங்கே லோக்கல் பீப்புள் யாராவது கேட்டால் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் மக்கள்ஸ், இங்கே மாரியப்பா கவுண்டர், ரங்கசாமி கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருத்தினுடைய சமாதி இருக்குது கோயிலுக்கு வெளியே. இங்கே என்னடானா கோயில் இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி வாங்க காட்டுறாங்க. இங்கே பாருங்க மக்கள்ஸ், ரங்கசாமி கவுண்டரு, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாரியப்பா கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருத்தினுடைய சமாதி பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட்டு இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது என்னங்க மரம், பா பெரிய மரம் மக்கள்ஸ். இங்கே பாருங்களேன், பெரிய மரம் கட்டி போட்டு எவ்வளோ பெருசு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஏரியாவில் கூட புளிய மரத்தில் 2 புளிய மரம் சேர்த்தோன மாட்டிருக்குது, பெரிய புளிய மரத்தில். ஏங்க அங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசுன்னு.
சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் கட்டி பிடிக்கணுங்க இதை. தெரியுதுங்களா? இந்த ஜவ்வாது மலையில் ஒரு டைம் உலகத்தில் ஏஷியாவிலேயே பெரிய மரம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சேன் தெரியுமா? அத்தச்சூர். ஆனால் அது இதை விட பெருசு, ரொம்ப பெருசு. தெரியுதா மக்கள்? ஐயோ, சிவனுடைய கோவிலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீ நந்தின்னு சொல்லிட்டு தான் பாருங்கள், நந்தீஸ்வர பெருமான் இருக்கார். அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உத்தண்டராயன் சாமி. இங்கே பாருங்க மக்கள், உள்ளதான் ஐயா இருக்கார். அதோ பாருங்க, தெரியுதா? உத்தண்டராயன், பெத்தண்டராயன் சொல்லிட்டு எல்லா ஐயனாரப்பன் சாமி, எல்லா சாமியும் உள்ளே இருக்க மாட்டேங்குதுங்கோ. சரி, ஓகே மக்களே, வாருங்கள். எல்லாமே எடுத்துக்கிட்டோம்ல. இந்த கோயிலிருந்து அப்படியே மேலே ஸ்டெப் ஏறி வந்தோம் அப்படின்னா அடா வக்காலோடது இங்கே தாங்க இருக்குது. இதாவாருங்க, டேமே அந்த பக்கம் தான் இருக்க மாட்டேருக்குது. ஆக்சுவலாக இங்கெல்லாம் துணி வச்சுட்டு இருக்காங்க. இது இந்த ஸ்டெப்பில் தண்ணி ஊற்றி நினைக்கிறேன். இல்லை, அங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன். பட் தண்ணி நிறுத்திட்டாங்களாமா மக்கள். நேற்று தான் நிறுத்துங்களாமா மக்கள். நேற்று வந்துருந்தா, முந்தா நேற்று வந்துருந்தா ஜம்முன்னு இதெல்லாம் அழகாக ஷூட் பண்ணியிருக்கலாங்களா. இங்கிட்டு இருந்து பார்த்தா வேறு லெவல். நம்ம அந்த வழியே வந்தோம்ல, ஈரோடு டு பவானி பாலா வருது பார்த்தீங்களா? இந்த கூடுதர கோயிலேருந்து பவானி கூடுதர சங்கமேஸ்வரர் கோயில் அந்த பக்கம் இருக்குது. அது எல்லாமே தெரியுது. பேக் கேமரா காட்டுறோம் பாருங்க, வேறு லெவல் இருக்குதுங்க. ஆனால் தண்ணி வந்துட்டு இருந்ததுன்னா வேறு லெவல் இருந்திருக்கும். சார் இங்கே வாருங்க மக்கள், அங்கிட்டு வந்து கோவிலுங்களா அப்படியே இங்கே வாருங்க மக்கள். நான் சொன்ன பாலம் அதை வாருங்க, அங்கே இருக்குது பாருங்கள். அதோ அங்கே தெரியுதா? அப்பப்போ வந்து கொஞ்சம் கிளியராக தெரியாது மக்கள். ஓகே ரைட், இதில் தான் போகணும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம் மக்கள்ஸ். ஃபைனலாக உள்ளே இறங்கி வந்து விட்டேன். இதுக்கு பொட்டாட்ட நான் அங்கேயே குளிச்சிருப்பேனுங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து வேஸ்ட்டு மக்கள்ஸ். கம்மன் அந்த வாய்க்காலில் பசங்க குளிச்சாங்கல்ல, அதுக்கு எங்கள் ஊர் வாய்க்காலே நான் குளிச்சிருப்பேன். இப்போ என்னோடய வாழ்க்கையில் இப்படி ஒரு வாக்கு வந்து ஏமாற்றமானது அது இன்றைக்கி தாங்க. என்றைக்கு போனாலுமே நல்லாயிருக்கும், இன்றைக்கி என்னடா ஏமாற்றம் ஆகி போச்சு. சரி ரைட்டு மக்கள்ஸ், இந்த இடம் இன்னமும் பார்த்தா ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை. பொட்டாட்டை கம்மன் அங்கே போய் வாய்க்காலே குளிக்கலாம் வாங்க. இது வேஸ்ட்டு மக்கள்ஸ். இந்த இடத்துல தண்ணி வந்தாலுமே இந்த இடம் வந்து எனக்கு என்னமோ அவ்வளோக்கு இன்னும் பிடிக்கல. கம்மனு போட்டாட்டாங்க பசங்க வாய்க்கால் ஒழிச்சிட்டு நான் வாய் ஜாய்க்கால் தாண்டி இருக்கலாம்டா. இப்படி ஒரு ஏமாற்ற சந்திப்பை நான் நினச்சி கூட பார்க்கலீங்க. சரி, பழையபடி அதே இடத்துக்கு வந்துட்டேன். இந்த விளாக் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்குதான் என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக இங்கிட்டிருந்து பாதை போகுது, நடந்து போகலான்னு நினைக்கிறேன். நடந்து வேணால் போய் வேணால் அதுக்குள்ள வேணால் காட்டுறேன் மக்கள். ஏன்னா அங்கே எல்லாம் பாருங்கள், ஒரு ஐயா கூட துணியோட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சரி வாங்க, இந்த குளிக்கலாம். சரி வாங்க. மக்கள்ஸ் ஆக்சுவலாக உள்ளே வந்துட்டேன். ரொம்ப ஆளாக இருக்குமே தெரியலையே. பசங்களாம் குளிக்கிறானுங்க. நம்மளுக்கு நீச்சல்லாம் தெரியும் இருந்தாலும் ஏங்க ஆளை முழுகுதுங்க. ஐயோ, சரியான ஆளை மாட்டிருக்கு. மக்கள்ஸ் தயவுசெய்து இந்த இடத்துல யாரும் குளிச்சிடாதீங்க. உண்மையாலுமே என்னையுமே மாலை முழுகுது. யாரும் கீழே கால் வைக்க முடியல. உள்ளே போயிடலாம், பசங்களாம் இருக்கானுங்க. பட் யாராவது இருந்தால் போயிடலாம். நம்ம வாட்டுக்கு கண்ண பேல உள்ள வேணாம். உள்ள கண்ணடிக்கு கிடந்துச்சு நம்ம போயிடும். இப்படியே நின்று குளிச்சுட்டு போயிடலாங்க. ஓரமாக நின்று குளிச்சுட்டு போயிடலாங்க. துணி காஞ்சிச்சா இந்த வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க விளையாட்டு. ஆனா வந்துடலாம் வாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. வாங்க. நீச்சல் அடிக்கிறாரு. நீச்சல் அடிக்குது மக்கள்ஸ். ஓகேங்க, ரொம்ப பயமா இருந்துச்சு. ஓகே இப்போ ஓகே. சரி ஓகே மக்கள்ஸ், எனக்கு அந்த இடத்துல தனியாக குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல பசங்க எல்லாருக்கும் ஜாலியாக இருக்குது. சந்தோஷமா பசங்களோட ஜாலியாக ஹாப்பியாக குளிச்சுட்டு. தம்பி தேங்க்ஸ் தம்பி. தம்பி வீடியோ எடுத்து வேற லெவலில் பண்ணி கொடுத்துருக்காரு ஷூட்டு. தேங்க்ஸ் தம்பி. பேர் தம்பி மாதவன். மலர்வாணனா? ஓகே, சூப்பர் பேராக இருக்குது, மலர்வாணன். வாதம்பி என் பேர் அன்பழகன். ஓகே ஜெகதீஷ் தம்பி பேர் ஜெகதீஷ். ஹாய். மக்கள் அண்ணன் பாருங்க, பேக் பெல்ட் இருக்கிறது. காளிங்கராயன் அணைக்கட்டு பின்னாடி காளிங்கராயன் வாய்க்கால்ல இன்னைக்கு தகிட தாங்கம்மா.
மக்கள்ஸ் முன்ன பின்ன தெரியாத ஊர் முன்ன பின்ன தெரியாதில்ல ஊரெலாம் தெரியும். நம்ம ஏரியாவில் ஈரோடு மாவட்டம் தான் இல்லைன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு இங்கேயும் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வருது. இங்கிட்டு வந்து பசங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டானுங்க, ஜாலியாக இருக்குது. நம்ம தம்பி வந்து படத்தில் நடிக்கணுமாமா மக்கள்ஸ். தம்பி பேர் என்ன தம்பி? அன்பழகன். ஃபோன் நம்பர் தான் தெரில தம்பிக்கு. நான் படத்தில் நடிக்கிறதுனால வாய்ப்பு கிடைக்குமாண்ணா அப்படி இப்படின்னாப்ல. சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபியூச்சரில் தான் இருந்தால் இங்கே இந்த இடத்துக்கு வரேன். உன்னை என்னன்னு கேட்டால் தெரியும் இங்கே வந்து. இங்கே எனக்கு யாரும் தெரியாது. அந்திர்முகில் வந்து கேட்டால் தெரியும். எங்கிட்ட அந்தியூர் முக்கா. உன் பேர் என்ன? அன்பழகனா? என்னன்னு சொல்லி கேட்கணும். அந்தியூர் முக்கில் வந்து அந்திர்முகில் வந்து அன்பழகன் வீடு. அடுத்த சூப்பர் ஸ்டார் அன்பழகன் எதுன்னு கேட்கணுமா? பேர் மட்டும் சொன்னால் போதும். அன்பழகன் இந்த மூஞ்சி காமிச்சா போதும். ஓகேடா கண்ணு. படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்படுற மக்கள். ஏதாவது வாழை படத்தில் ஒரு ரோல் வந்துச்சு, அந்த மாதிரி ரோல் இருந்தால் தம்பி நல்லா நடிப்பாப்புல. ஏதோ ஒரு ரோல். எனக்கு பிடிச்ச சினிமா டைரக்டர் வந்து விஜய் தான். சினிமா ஆக்டர் விஜயா? ஓகே அவர் மாதிரி நான் ஆகணும். விஜய் மாதிரி ஆகணுமா? ஓகே விஜய் மாதிரி ஆகணுமா தம்பி? வாழ்த்து கேட்குறா, கை கொடுறா. சொன்னாலும் பிடிக்கிட்டா கண்ணு. பெரிய ஆக்டராக வருவாடா. நீ தாண்டா ஆக்டர், உன்னை வச்சு தாண்டா படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். சூப்பராக கண்ணு. மக்கள்ஸ் அடுத்து பாருங்க, நம்ம பசங்களோட நம்ம இளைய தளபதி விஜய் மட்டும் வரல மக்கள்ஸ். அவர் வந்து அவருக்கு அங்கே போயிட்டாரு. அவருக்கு வந்து டிப்ஸ் கொடுத்துட்டாச்சு. அவர் இஷ்டத்துக்கு எதாவது வாங்கி சாப்பிட்டுக்காரு. நான் உங்ககிட்ட வந்து அப்பளவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மேட்ரு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ எங்கே வரோம் அப்படின்னு தம்பி? எங்கே வரோம்? அத்தானி இருக்கு. தேங்காய் பால் சாப்பிட மக்கள்ஸ். அதுதான் என் பிளானாக இருந்துச்சுங்க. இந்த பக்கம் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக ஃபஸ்ட் குளிச்சு அந்த பக்கமா சரி வீடியோ தூரம் முடிக்க வேணா, பக்கத்தில் அத்தானி 20 கிலோமீட்டர் நாங்கள் பசங்க. சரி அங்கே போய் தேங்காய் பால் சாப்பிடலாம் நினச்சேன். அப்புறம் தான் வச்சா பசங்க நல்ல கம்பெனி கொடுத்தாங்களா. சரி ரொம்ப நல்ல பசங்க இருக்காங்க, பசங்களையும் கூட்டு போகலான்னு சொல்லிட்டு வரீங்களா தம்பி கேட்டால் வரேன்னாங்க. தம்பி போலாமா தம்பி? ஓகே போலாமா? மக்கள்ஸ் அடுத்து பாருங்க, இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா அத்தானி பக்கமாக வந்தாச்சு. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை சந்தையம்மா மக்கள்ஸ். இது சூப்பருங்க, வேறு லெவல். இப்போ நான் எதுக்காக சந்தைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதை பாருங்க, இதுக்காக தான் வந்தேன். வடை போண்டா பச்சி கடை சரிதா? இங்கே பாருங்க, வேறு லெவல். அண்ணா எவ்வளோண்ணா வடை? எவ்வளோண்ணா? இது 4 10 ரூபாங்க. அது 3. இது 4 10 3 10. இதில் கொடுங்க, வடையிலே கொடுங்க. எவ்வளோக்கு? மெதுவடை எவ்வளவு? 3 10. இந்த பருப்படையை கொடுண்ணா. எவ்வளோக்கு? ஒரு 20 ரூபாய். பருப்படை 20 ரூபாய்க்கு. சமோசா எவ்வளவு? 4 20 ரூபா. 4 20 ரூபாய். ஓகே, சமோசா 20 ரூபாய்க்கு, 20 ரூபாய்க்கு. இந்தாங்கண்ணா. இந்த காய் எடுத்து வச்சிரு. ஓகே மக்கள் வாங்கியாச்சு. வடை சமோசாலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் தேங்காய் பால் குடிக்கலாங்க. அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள் ஜிலேபி. போகும்போதே பார்த்தா எவ்வளோக்கு அது? 50 ரூபாய்ங்களா? இந்தாங்க ஒரு பாக்கெட் கொடுங்க. தவனுக்கு ரொம்ப பிடிக்கும் மக்கள், அதனால் வீட்டுக்கு வாங்கிட்டு போய்க்கலாம். இங்கே பாருங்கள், நீங்களே செய்கிறதாக்கா? ஓகே ரைட், சந்தோஷம். இங்கே பாருங்க மக்கள், தவனுக்கு ஜிலேபினா ரொம்ப பிடிக்கும். இது வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க, சூப்பர். வாங்க போகலாம், வாங்க எடுத்துங்க தம்பி. ஆளுக்கு ஒரு சமோசா 2 வடைங்க. வயிற்றுக்கு சாப்பிட்டு ஐ மீன் பசிக்கு சோறுது இல்லையா, அதனால் சாப்பிட்டு அப்புறமே தேங்காய் பால் குடிக்கிறோம். இப்போ கூலிங்காக இருக்குமில்ல. ஃபைனலி அத்தானியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜிஎஸ் தேங்காய் பால் கடைன்னு சொல்லிட்டு ஒரு கடைங்க. இங்கே வந்தோடனே இந்த கடை ஃபஸ்ட் ஒன்று என் கண்ணில் தென்பட்டுது. குடிக்கலாங்க, தேங்காய் பால் குடிக்கலாமா? வெறி கொண்டு காத்திருக்கேன் மக்கள், சரியான தாக்கத்தில் இருக்கேன் நான். சரியான வெயில் இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு குடி தான், இன்னைக்கு ஒரு குடி தான் மக்கள். வாங்க பார்க்கலாம். டம்ளர் இல்லையாக்கா? இதில் தான் குடிப்பீங்களா? ஓ, கொரோனாவிலேருந்து டம்ளர் கொடுக்கறதில்ல. அட்டை டம்ளர் கொடுத்தா இந்த ரொம்ப சின்னஸா இருக்குது, கிளம்ஸ் ஆயிடும். அட்டை டம்ளர் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு சேஃபா இருக்கு. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா மெடிசன் வேல்யூல தான் பண்ணியிருக்கோம். தாசில்தார் கையெழுத்து வாங்கி தான் இந்த கவர் கொடுக்குறோம். அதனால வந்து நோ சைடு எஃபெக்ட்ஸ் ஃபார் வந்து இவங்க வாங்கி கொடுக்குற பீப்புளுக்கு ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஓ சரி, அந்த ஒரு குவாலிட்டியில தான் செய்கிறோம். ஓ மக்கள்ஸ் வாங்க, ஃபைனலாக தேங்காய் பால் வாங்கிட்டோம். செம்ம குழி, செம்ம வெயில் இன்னைக்கு. குடிக்கலாமா? சேர்ஸ். சேர்ஸ் பாய்ஸ் வித் சேர்ஸ் மக்கள்ஸ். குடிக்கலாம் வாங்க.
செம்மையாக இருக்குது, உண்மையாலுமே வேறு லெவலு. இது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் கேட்டு சொல்கிறேன், மைக்கெல்லாம் வச்சு கேட்டு சொல்கிறேன். வேறு லெவல் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு டைம் தேங்காய் பால் குடிக்கிறேன், அத்தானி தேங்காய் பால். ரொம்ப நாள் ஆசை, அது இன்னைக்கு தான் நிறைவேறுது. ஏஜிஎஸ் தேங்காய் பாலா? அத்தானி ஏஜிஎஸ் தேங்காய் பால். தேங்காய் அந்த ஃபீல் இருக்குமில்லங்க, தேங்காய் முட்டை இருக்குமில்லங்க, அதே டேஸ்ட்டு. வேற லெவலுக்கு உண்மையும் செம்மையாக இருக்குது. அது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா மக்கள்? இவனுங்கெல்லாம் கூட பசங்களை இங்கே குடிச்சிருக்கீங்க ஆல்ரெடி, பசங்களை ஆல்ரெடி குடிச்சிருக்காங்க மக்கள். நான் இதான் மக்கள் ஃபஸ்ட் டைம். வா நெர்சல் உண்மை வேற லெவல். கண்டிப்பாக ஒன்றெல்லாம் பத்தாது, அவ்வளோ டேஸ்ட்டு. இன்னொன்று வாங்கிங்க. நான் இன்னொன்று வாங்க போகிறேன். சரி வாங்க. வயிறே நம்பிடுச்சு மக்கள். நல்லா இனிப்பாக திட்டிப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே குடிக்க முடியாது, குடிக்கலான்னு ஆசையாக தான் இருக்குது. இன்னொன்று கூட குடிச்சிருவேன், அது ஏதோ தொந்தரவு பண்ணிட்டாலும் பண்ணிவிட்ருவோம். ஆனால் சூப்பர், வேறு லெவல் அக்கா. சூப்பர்க்கா, செம்ம டேஸ்ட். பாய்ஸ் ஹாப்பியா? ஓகே, செம்ம வருத்துங்க. எனக்கு இப்போ பர்டிகுலர் வந்து தேங்காய் பால் வந்து நாங்கள் வந்து இங்கே ஈரோடு கிழக்கு மாவட்டம், இது மேற்கு மாவட்டமாக இருக்குது. எதனால் இந்த ஏரியாவில் தேங்காய் பாலே ரொம்ப ஃபேமஸ், இது அதனால் கேட்குறேன். எப்படி முத எப்படி இந்த ஊருக்கு எப்படி வந்துச்சு? பாரம்பரியமாகவே இருக்குதா? இல்லை இல்லைங்க, நாங்கள் ஒரு 8 இயர்ஸாக வச்சுருக்கோம். வேற ஒருத்தவங்க பக்கம் வச்சிருந்தாங்க கடை. சரி நாம வந்து இதை செய்யலாமே. இந்த கொரோனா டைம்ல ஏற்பட்ட அந்த அது ஃப்ரீயா இருக்கும் செய்வோம். அப்ப பால் கிடைக்கல. அத்தானினாலே தேங்காய் பால் ஏன் ஃபேமஸ்? அத்தானினாவே ஃபேமஸ் தேங்காய் பால் தான். அதான் ஏன் வந்துச்சுன்னு கேக்குறேன். ஆல்ரெடி இங்க ஒருத்தர் கடை வச்சிருப்பாங்க. அது வந்து எப்படின்னா நம்ம அத அத்தானினாவே உங்களுக்கு ஒவ்வொரு ஊர் ஃபேமஸ். தேங்காய் பால் அத்தானில தான் ஃபேமஸ். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு டேஸ்டையோ ஒரு குவாலிட்டியோ வேற பக்கம் கொடுக்க முடியாது, யார் எத்தனை பேர் போட்டீங்கனாலும். நல்லா இருந்துச்சு. நாங்க வந்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா குருணாசாமி கோயில்ல ஒரு 2 இயர்ஸா கடை போட்டுருக்கோம் ஸ்டால். ஏஜிஎஸ் தேங்காய் பால். ஏஜிஎஸ் தேங்காய் நான் பார்த்தேன். ஆனா வந்து குடிலானே மறந்துட்டேன். இல்ல மலை சேருங்க அவாய்ட் பண்ணிருப்பீங்க. அந்த ஏஜிஎஸ் தேங்காய் பால் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு குவாலிட்டியாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைகளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட். நாங்க போடுற தண்ணி கூட, தேங்காய் பால் ஆட்டுற தண்ணி கூட நாங்க வந்து மிஷின்ல போட்டு அது பியூரிஃபை பண்ணி தான் குழந்தைங்கலாம் குடிக்கிறாங்கிற அளவுக்கு நாங்க வந்து லாபத்தை அதிகம் பார்க்கறது. குவாலிட்டியா இருக்கணும், குழந்தைங்க குடிக்கிறாங்க, பெரியவங்க குடிக்கிறாங்கிறதுக்காக வந்து எவ்ரிஒன் வந்து குவாலிட்டி தான். எங்க கடையில வாங்குற தேங்காய் பால் வந்து ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா கம்ப்ளீட் 3 நாளைக்கு கேரண்டி. நான் பார்சல் வாங்கிட்டு போலாமா? வாங்கிட்டு போவீங்க, ஃப்ரீசர்ல போடணும். இங்க இருந்து 70 கிலோமீட்டர் தாங்குங்களா? 7 மணி நேரம். இங்க இருந்து நாங்க போறதுன்னா மேட்டூர், சேலம், கோயம்புத்தூர், வேலூர், குன்னூர் அங்க வரைக்கும் பார்சல் அனுப்புறீங்க. அங்க வரைக்கும் வாங்கிட்டு போற கஸ்டமர்ஸ் அதிகம் எங்களுக்கு. எங்க கடையை தேடி வந்து 7 மணி நேரம் தாங்கும். ஆமா, 5 லிட்டர் 10 லிட்டர் தான் ஸ்டோரேஜ் பண்ணி போவாங்க, ஃபேமிலிக்கு வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வெக்கேஷன் டைம்ல மோர் ஓவர் கார்ல வரவங்க வந்தா 10 லிட்டர் 20 லிட்டர் இப்படி தான் வாங்குவாங்க. நான் டெய்லி ஃப்ரெஷ். இப்போ நாங்க வாங்கி கொண்டு போய் ஃப்ரீசர்ல வச்சா 3 நாளைக்கு நான் குடிக்கலாம். கம்ப்ளீட் 3 நாளைக்கு நான் கேரண்டி. இல்ல உண்மை வேற தித்திப்பா இருந்துச்சு மக்கள் சார். அது ஏன்னா டேஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா வந்து நாங்க குடிச்சு பார்த்தா தான் தெரியும். நிறைய பேர் தேங்காய் பால் கடை வச்சிருப்பாங்க, பால் கலப்பாங்க, ஒரு சிலர் கலப்படம்லாம் பண்றாங்கன்னு சொல்றோம். அதை பத்தி நமக்கு தேவையில்லை. எங்க கடையில பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து அதிகமா சேர்த்து தேங்காயோட குவாலிட்டியும் குவான்டிட்டியாவும் அதிகமா சேர்த்திட்டு பால் கணக்கா சேர்த்தி அந்த கொதிக்க வைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் கூட தண்ணி சேர்த்த மாட்டோம். இதுதான் எங்களோட இதுக்கு காரணம். வந்து 3 நாள் தாங்குதுன்னா தண்ணி சேர்த்த மாட்டோம். சீரியஸா நல்லா இருந்துச்சு. இந்த ஏலக்காய் போடுறதுல இருந்து அது கொதிச்சு வர்றதுல இருந்து பதமா செய்ய ஏலக்காய் போடுறீங்க தானே? ஏலக்காய் போடுவோம், கண்டிப்பா ஏலக்காய் போடுவோம். இது நீங்க சாப்பிடறதுனால என்ன வயிற்று புண்ணு ஆகுது, நல்லா ஆகுது. பெனிஃபிட் சொல்லுங்க. அந்த பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, அல்சர் குணமாகுது. டெய்லி ஒரு தேங்காய் பால் குடிக்கிறதுனால இயற்கையாவே குடல்ல வந்து பூச்சிகள் சாவறதுக்கும் ஹார்ட் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப ப்ரெஷருக்கு எல்லாமே தேங்காய் பால் வந்து டெய்லி ஒரு மனுஷன் 100 கிராம் கொடுத்தா நிறைய நோய்களை தவிர்க்கலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, சொல்லிட்டே போலாம். பட் நல்லது. இதுல அஸ்கா சேர்த்துனாலும் அது வந்து ஏன் உடம்புக்கு கெடுதல் இல்லைன்னா, சுகர் பேஷண்ட் யார் குடிச்சாலும் ஏலக்காய் சேர்த்தோம், அதுல பால் வருது. பால்ல இருக்கிற லாக்டிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் கொடுக்கறது, அதுவும் இல்லாம சில நோய்களை தடுக்கிறது இருக்கு.
அதனால வந்து எவ்ரிதிங் வந்து தேங்காய் பாலில் இருக்கிறது எல்லாமே பெனிஃபிட்ஸ் தான். அப்படியே தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஏன் திரும்ப உள்ளூர் மக்களோட வெளியூர் மக்களோட கான்டாக்ட் அதிகம். ஏன்னா வாங்கிட்டு போயிட்டு ஒரு 3 நாள் வச்சிருந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி வருவாங்க. அதே மாதிரி பால் கோவாவும் நம்ம எதுவும் பண்ணாம டேஸ்ட், நாங்க அந்த டேஸ்ட் நெய் போட்டு செய்யறோம். அதனால டெய்லி ஃப்ரெஷ் குழந்தைங்க சாப்பிடனால திருப்பி நம்ம கடையில டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் பால் கோவா செய்வோம். டெய்லி ஓடிடுவோம். ஆர்டர் பேர்லயும் செஞ்சு தரோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட வீக்லி ஒன்ஸ் வந்து 2 கிலோ கொடுங்க 1 கிலோ கொடுங்கன்னு வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்காக ஆன் ஸ்பாட் நைட்டே போட்டு ரெடி பண்ணி கொடுப்போம். மக்கள்ஸ் ஓகே மக்கள்ஸ் கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த கடையில் வந்து வெளியே பால் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அது முதற்கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள்கிட்ட டேரெக்டாக வாங்கி ஃப்ரீசர்லேயே வைக்காமல் அப்படியே ஊற்றுறாங்களாமா. ஒரு சொட்டு தண்ணி கலக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து அவங்க பிஸ்னஸை பயங்கரமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க மக்கள்ஸ். ஏன் அவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோ நான் கேட்டேன், எனக்கு நான் சொன்னேன் ஆஃப்லைனில் சொன்னேன், அக்கா நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதில் என்ன தம்பி இருக்குது, நான் உண்மைத்தானே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து என்னால் அவ்வளோ தூரம் அவங்க கடையை பற்றி சொல்லிட்டாங்க மக்கள்ஸ். ஆனால் அவ்வளோ தரமாக பண்ணுறாங்க போல். ஆனால் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. தம்பி எப்படி இருந்துச்சு தம்பி? சூப்பராக இருந்துச்சா? ஓகே ஓகே மக்கள்ஸ் போலாமா? அவ்வளோதான் கிளம்ப வேண்டியதான். பாருங்க அது காட்டு தம்பி, பால்கோவா வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. சூப்பர். ஓகே ஓகே பாய்ஸ் டாட்டா பாய் தம்பி. பாய்டா தம்பி. தம்பி தான் ஹீரோ, அடுத்த ஹீரோ. சொல்கிறேங்கண்ணே. சரி ஓகே பாய் 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 பாய். A few moments later. அவனே இந்தா அது பாடி போயிட்டு உடச்சிரியா மக்கள். பல்ல பானிபூரி 2 வாங்கினேன். ஜிலேபி அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் மக்கள். வாங்க மக்கள், இதை ஃபேமிலி கொடுத்து அத்தானி தேங்காய் பால் ஃபேமிலிக்கு எல்லாத்தையும் கொடுத்து குடிக்க வச்சிடலாம். எப்படி இருக்குது? நல்லா இருக்கு, பாயசம் மாதிரி இருக்கு. நல்லா இருக்குதா? இந்தாப்பா குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடே அப்பா, அத்தானி தேங்காய் பால் இதுதான் பிரமாதமாக இருக்குது போ. நம்மாலே இதுங்கிறாருங்க. அதுக்கு பேர் என்ன? பானிபூரி. தாய்க்குளமே இந்த அத்தானி தேங்காய் பால் குடிச்ச பிறகுன்னு சொல்லு. நல்லா இருக்குதா? ஓகே ஓகே மக்கள், நானும் இன்றைக்கி தான் அத்தானி தேங்காய் பால் குடிக்கிறேன். எங்கள் ஃபேமிலி எல்லாருமே இன்றைக்கி தான் குடிக்கிறாங்க. எல்லாருமே சூப்பராக இருக்குன்ட்டாங்க. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து என்னமோ பிளான் பண்ணி போய் என்னென்னமோ நடந்து கடைசியில் அத்தானி தேங்காய் பால் வந்து முடிஞ்சிருச்சு. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ போய் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு மக்கள் பாய் செய்யும் மக்கள்ஸ் பாய்ங்க. வேறு லெவல். இன்னைக்கு சிறப்பாக அமைஞ்சது.